காமனா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பீஸ் கோல்டு பீஸ் தான். கோல்டு பீஸ்ல இப்போ வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப ஆவரேஜான பிரைஸ் 10 ரூபா 20 ரூபாய்க்கு ஜோடியா கொடுப்பாங்க. அதெல்லாம் ஃபீடிங் பீஸ். நிறைய பேர் வாங்கிட்டு போய் கோல்டு உடனே சாகுதுன்னு சொல்றாங்க. அது வளர்க்கறது கிடையாது, ஃபீடிங்காக யூஸ் பண்றது. இப்ப நிறைய பேர் அலிகேட்டர் அரோனா நிறைய மாஸ்டர் பீஸ் வளர்க்குறாங்க. அதுக்கு ஃபீடிங் கோல்டு நிறைய இருக்கு. அது நம்ம ஷாப்ல இருக்க, நான் கடைசியா சொல்றேன். அதெல்லாமே வாங்கி போய் போட்டீங்கன்னா ஒரே வாரத்துக்கு இறந்துடும். அது ஃபீடிங்காக போடுறது, மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எப்படினாலும் அது சாகதான் போகுது. ஸோ அதுல ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க மணி எதுவுமே. இதெல்லாம் நம்ம வீட்டுல வளர்க்கறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டு பீஸ்ல இப்போ நார்மலா இந்தியன் பிரீட் தான் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா, இம்போர்ட்டட் கிடையாது. இம்போர்ட்டட்னா ஒரண்டா கோல்டு இருக்கு. இது எல்லாமே இந்தியன் பிரீடு. இதெல்லாம் நம்மளுக்கு பேர் 50. கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். மோஸ்டா ஆங்கர் வார்ம் அப்புறம் லைட்ஸ் எல்லாம் வரும். காமனா பான்ல தான் வச்சிருப்பாங்க ஃபார்ம்ல. அப்படி இருக்கிறப்ப நிறைய பூச்சி எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம கண்டிஷன் பண்ணி சேல் பண்ணா மட்டும் தான் கஸ்டமர் கிட்ட நல்லா இருக்கும். இல்லைன்னா ஃபிஷ் ஆங்கர் வார்ம் வரும். ஒரு ஃபிஷ்க்கு வந்தா அவங்க அதே டேங்க்ல வச்சிருப்பாங்களே, அந்த எல்லா ஃபிஷ்க்கும் ஃபிஷஸ் எல்லாமே ஆங்கர் வார்ம் டெத் ஆயிடும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல பிரதர், இப்போ இதுக்குள்ள நம்ம எவ்வளவு மீன் நம்ம உள்ள விட முடியும்? இப்போ இந்த 2 feet டேங்க் இது ஆல்மோஸ்ட் 75 லிட்டர்ஸ் கெபாசிட்டி. இந்த டேங்க்ல நம்ம என்ன ஃபிஷ் சூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற கொண்டா. இப்போ கோல்டு ஃபிஷ் மோட்டட் இருக்குன்னா ஒரு 8 ல இருந்து 10 கோல்டு போட்டா போதும். இப்போ ஓவர் கிரௌட் இருக்குன்னா நான் ஷாப் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வித்தின் 1 வீக்ல எல்லாமே சேல் ஆயிடும். பட் வீட்டுல வளர்க்குறப்போ நீங்க மினிமம் 8 or 10 வச்சா போதும்.